நீ பண்ண உதவியால தான் நாம இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் சரண்யா. ஏய் கம் ஆன். சந்தோஷ், நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நாம மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடு வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கணும். எனக்கு வீடு, காரு, பங்களா இதுலலாம் சந்தோஷம் இல்லைங்க. உங்க தொழில பெரிய ஆளா வரணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரியாதா சரண்யா, நாம லவ் பண்ண காலத்துல இருந்து நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க தெரியுமா? இன்ஃபேக்ட் நீ சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்ததால தான் என்னால சுதந்திரமா வேலை செய்ய முடிஞ்சது. எனிவே நீ தான் எனக்கு முதலாளி அம்மா. இல்ல சந்தோஷ், என்னதான் நான் உதவி பண்ணியிருந்தாலும் உழைப்பு உங்களோடது. என்னைக்குமே நீங்க தான் முதலாளி. நான் உங்க மனைவியா இருந்தா போதும். பேரர் எப்பவுமே விளையாட்டு தான். என்னம்மா என்னம்மா பொன்னம்மா கண்ணம்மான்னு யோ, காசு கஷ்டமா இருக்குன்னு கை நீட்டு என்கிட்ட காசு வாங்கினல்ல? வாங்கினேன். முழிக்கிற பின்ன ஊட்டாண்டவா வட்டி தரனல்ல, மறந்துட்டியா? தோ வந்துட்டேன், போய் வட்டி காசு எடுத்துன்னு வா. மெதுவா பேசுமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்க்க போறாங்க. நான் கொஞ்சம் கௌரவமா வாழ்றாள். அடங்கொய்யால கௌரவம் பாக்குறாராம். காசு வாங்கின நீ வீட்டுக்குள்ள கௌரவமா வாழ்ற, காசு கொடுத்தனா உன் வீட்டு முன்னாடி வந்து கௌரவம் இல்லாம நிக்கிற இல்ல? இன்னைக்கு எப்படி கை வச்சிருவாளோ? யோ, என்ன நீயே பேசுங்கிற? போய் காசு எடுத்துன்னு வா. போயா. அப்படி 1 நிமிஷம் அந்த மேடையில உட்கார்ந்திருக்க பணத்தோட வந்துடுறேன். என்ன லுக்கு விடுற? அம்மா ஐத்தரிக்க போய் பொம்பளை கிட்ட கடன் வாங்கினது எவ்வளவு தப்பா போச்சு. என்னடா சாடிக்குள்ள வச்ச படத்தை யார் எடுத்திருப்பா? அவன் தான் எடுத்திருப்பான். மாமி மச்சனை வீட்டோட வச்சு வாழ்ற வாழ்க்கை மன நிம்மதி இல்லாத வாழ்க்கைடா. எந்த நேரமும் கரண்ட் மேல படுத்திருக்கிற மாதிரி திக்கு திக்கே நான் வாழ்றது. அம்மா வணக்கம்மா. அவர் பொண்டாட்டியா நீங்க? செருப்பால அந்த கடைக்காரனுக்கு நான் பொண்டாட்டியா? நீங்க இல்லையா? உனக்கு முன்ன பின்ன என்ன தெரியுமாயா? சொல்லுங்க. புது பொம்பளைக்கு எல்லாம் வணக்கு போடக்கூடாது. புது பொம்பளையா நீங்க? அத்த விடு, நீ என்ன விஷயமா வந்துக்கிற? 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். ஆடு விஷயமா? தள்ளி நிலையா போனா நாத்து அடிக்குது. போன நாத்தமா அடிக்குது. மாப்பிள்ள முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கல, எது கூப்பிடுற? என்ன 10,000 ரூபாய் பணம் சாடிக்குள்ள வச்சிருந்தேன், காணும் மாப்பிள்ள. போய் சொல்லாத, போய் மட்டும் சொல்லாத மாப்பிள்ள. சத்தியமா நான் வச்சிருந்தேன் மாப்பிள்ள. 10,001 ரூபாய் வச்சிருந்த. 10,000 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன். 1 ரூபாய் அந்த ஜாடியில் தான் இருக்கு, போய் பாரு. மாப்பிள்ள விளையாடாதையா, தண்டலுக்கு பணம் வாங்கியிருந்தேன். வட்டி கேட்டு பொம்பளை வாசல்ல வந்து உட்காந்துருக்காயா. தண்டலுக்கு வாங்கிட்டியா? ஐயோ, அந்த பொம்பளை வெளியே தான் நிக்குதா? உனக்கு அறிவில்ல? போய் நீ அதை கிளியர் பண்ணு. போ. பணம் கொடுத்தா தானே கிளியர் பண்ண முடியும். குடு. பணத்தை தான் நீ எடுத்துட்டிய. அப்ப நான் தான் திருடனா? அக்கா என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. அக்கா இருக்கல்ல, ஒன்னாகாதுன்னு. ஆனா தான் நல்லா இருக்குமே. நம்ம குலதெய்வம் கைவிட மாட்டாரு. ஒண்ணும் இல்ல. களவாணி பயல்களை எல்லாம் குலதெய்வம் காப்பாத்தணும், நல்லவனை யார் காப்பாத்துறது? இந்த ஸ்டார்ட் ஆகறல்ல. என்னங்க பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணலமா. உன் தம்பி தான் 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டான். எடுக்கட்டும். மாமா பாக்கெட்ல இருந்து மச்சான் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா? திருட்டுப்பட்ட வேற கட்டுறீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்தே எங்க அப்பா படுத்து படிக்க ஆயிட்டாரு. கடன் தீர்ந்தது, கஷ்டம் முடிந்ததுன்னு கட்டுன்னு சாஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை. அது மாதிரி உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து எங்க அப்பா காணாமலே போயிட்டான். தவிட்ட குழைச்சு வச்சு தின்னு அவன் எப்படி தங்குவேன்? அதை விடுங்க. எதை விட சொல்ற? கட்டின புருஷனை விட அந்த களவாணி போய் உனக்கு பெருசா போயிட்டானா? நீங்க யோக்கியமா? உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை சொன்னா உங்களால உயிர் வாழ முடியுமா? ஒரு மனுஷன் பண்ற காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன தலை தொங்கிடுச்சு? தம்பி, அக்கா உனக்கு மட்டன் குருமாவும் பரோட்டாவும் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாமே சரியா போயிடும். நல்ல குருமாட்டு கறி தானே. மட்டன் குருமாவும் பரோட்டாவும் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் கிளியர் ஆயிடுமா? எந்த ஊர் வைத்தியம் அதெல்லாம்? ஐயோ, என் 10,000 ரூபாய் பணம் இப்படி மட்டனா கிடக்குதா? வாசல்ல கிடக்குற காட்டேரி உள்ள புகுந்தா என்ன பாடுபடுத்த போறாளோ? அண்ணா, என்னப்பா? நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கேன். ஃபுல்லா கேட்டியா? அண்ணா, தான் பண்ற தப்பு அவங்க பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லா புருஷங்களும் பயப்படுவாங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டிக்கே நீங்க பண்ண தப்பு தெரிஞ்சிருக்கு.
அப்படி என்னென்ன கேவலமான தப்பு பண்ணீங்க? அது அந்த அண்ணே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு, தலையே சுத்துது. அப்படி என்ன தப்பு பண்ணிருப்பான்? சரி அது விடுங்க, நான் மலேசியாக்கு போறேன். உங்களுக்கு மனசாட்சி இருந்தா அப்படின்னு ஒண்ணு இருந்தா என்ன நீங்க செல்ல தம்பின்னு நினைச்சா கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கண்ணே. மனசு டபக்கு டபக்குன்னு அடிக்குது. போயிட்டு வரட்டா? பாப்பா வரேண்ணே. உனக்கு டபக்கு டபக்குன்னு அடிக்குது, நான் சொல்லிட்டேன்னா டமால் டமால்ல வெடிக்கும். டைம் முடிஞ்சு வந்துட்டாப்பா. யோ, நாங்களும் கேட்டுட்டு தான் இருந்தோம். அப்படி என்னையா தப்பு பண்ண? ஒருவேளை என்ன மாதிரி அழகான பொண்ணு குளிக்கிறத தட்டிக்குள்ள எட்டி பாருங்க. அழகான பொண்ணாமா? கம்முனு கடையா? எங்க வீட்ட தட்டிக்குள்ள குளிக்கிற பொழுது தட்டிக்குள்ள குளிக்கிறத எட்டி பார்த்து கட்டுப்படுத்த முடியாம எகிரி குதிச்சு ஏடா கூட பண்ணிட்டியா? அப்போ கோவில் குளத்துல குளிச்சிட்டு வேஷ்டியை கட்டினதா நினைச்சு வேஷ்டியை கட்டாம வெளியே வந்து வெறும் ஆளா கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்து கேவலப்பட்டுட்டியா? அப்புறம் என்னதான் தப்பு பண்ணிருப்ப? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? ஒரு நாள் மூக்க பிடிக்க குடிச்சிட்டு போதை ஏறி கடிச்சிக்க நான்வெஜ் இல்லாம பக்கத்து வீட்டு நாயை கடிச்சு தின்னுட்டியா? நாயை கடிக்கிற பழக்கம் இல்லம்மா. அப்ப என்னதான் தப்பு பண்ண சொல்லி தொலையா? அது சொல்லக்கூடாது. அப்ப என் காசு கொடு. காசு இல்லையே. அப்ப உண்மையா சொல்லியா? இங்க பார், காசா உண்மையா? உண்மையா காசா? நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு சொல்லு சொல்லுடா. காதை திறந்து வச்சிருக்கேன், நீ உள்ள வந்து சொல்லு. நான் இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்லு சொல்லு. வட்டி மட்டும் இல்ல, அசலும் வேண்டாயா? ஒரு வழியா இவ கடன் தீர்ந்தது. கேமராமேன், எனக்கு ஆடு வேண்டாம் மாடு வேண்டாம், அந்த புது பொம்பளைட்ட சொன்னிய ஒரு ரகசியம் அதை எனக்கிட்டையும் சொல்லு. ஐயோ, இந்த நாரவாயன் தெரிந்து தப்பிக்கணுமே. காதை கூடுறா. அடே அப்பா, நீ தெய்வம்டா, நீ தெய்வம்டா. போடா அப்பா. அசிங்கத்தை வித்தாவது எல்லா கடனையும் கழிச்சிட்டோம். இறைவனுக்கு நன்றி. இந்தாங்க சார் சாவி. பாஸ் உங்களை இங்க ஸ்டே பண்ண சொல்லிருக்காரு. Thank you so much. தேங்க்ஸ். ஹலோ, நான் உங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன். வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Hi, I am Santosh. சாக்லேட் ஆட் கான்செப்ட் பத்தி பாஸ் உங்ககிட்ட சொல்லிருக்காரு. வாங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபேக்டரி சுத்தி காட்டுறேன். ஓகே. யா. குட் மார்னிங் சார், ஆனந்தி ஸ்பீக்கிங். சென்னையிலேருந்து ஆட் ஃபிலிம் டைரக்டர் மிஸ்டர் சந்தோஷ் வந்திருக்காரு. ஃபேக்ட்ரி சுற்றி காமிச்சிட்டேன், மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன் சார். யா, கான்செப்டும் சொல்லிட்டேன் சார். அவர்கிட்ட கொடுக்கட்டுமா?
பாஸா? ஹலோ. எஸ் சார். ஃபேக்டரி எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன். ஆ, கான்செப்ட்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே சந்தோஷ். பை பை. பாஸ் இருக்காரா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. நாளைக்கு மார்னிங் என்னோட ஜுவல்லரிக்கு வாங்க, நேரில் பேசலாம். ஓகே, வச்சிருங்க. ஹலோ சார், ஐ எம் சந்தோஷ். ஹாய் சந்தோஷ், ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. மிஸ்டர் சந்தோஷ், நீங்கள் எனக்கு ஒரு ஜுவல்லரி ஆட் பண்ணி தரணும். கண்டிப்பா சார். எப்படி வேணும்னு சொல்லுங்க. 1 செகண்ட். இது ஒரு ஃபுல் வெட்டிங் செட், நியூ டிசைன். ஓகே சார். சூப்பர். எல்லாமே மிஷின் கட்டிங்கா சார்? எஸ். அப்புறம் என்னைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறீங்க? நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார். யார் சார் ஆர்டிஸ்ட்? ஏற்கனவே நடித்த ஆர்டிஸ்ட்டுங்க தான். ஓகே. அப்புறம் இந்த தடவை சென்ட்ரி ஃபிகரில் ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். ஆ, அவங்க நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகே ஓகே சார். இது உங்களுக்கு அட்வான்ஸ். தேங்க் யூ சார். இதையும் வாங்கிக்கோங்க. எதுக்கு? உங்கள் ஹனிமூன் ட்ரிப்புக்காக நான் பர்சனலாக தரேன். ஓ, தேங்க் யூ ஸோ மச் சார். இட்ஸ் ஓகே. அப்புறம் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு எனக்கு சாக்லேட் ஷூட் இருக்கு சார். ஸோ நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமே. நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ சந்தோஷ். என்ன பண்றீங்க? விடுங்க. கண்ணை மூட. என்ன விஷயம் சொல்லுங்க. கண்ணை மூட சொல்றேன். இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? மேரேஜ்க்கு ஒரு பெரிய gift வந்திருக்கு. என்ன gift? கண்ணை மூடு. ம். கண்ணை திறக்காத. ம். ஓகே? ம். என்ன பண்றீங்க? 1 2 ஓகே. ஒரு புது ஜுவல்லரி ஆட் கமிட் ஆயிருக்கு. அவங்க கொடுத்த gift தான் அது. எப்படி இருக்கு? வாவ்! பியூட்டிஃபுல். நல்லா இருக்கு. Hey.